ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 13வது வாரம். 13 வாரம் ரைட். 13வது வாரத்தோட முதல் நாள் ஓட் வந்தாச்சு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. உங்களால் தான் நம்மளோட சேனல் 1 லட்சத்தை வந்து கடந்தது. ரொம்ப 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 நன்றி. ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த முக்கியமான ஒரு ஓட்டிங் அனாலிசிஸ் தான் இந்த வருஷத்தோட, அதாவது இந்த பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வினரை நிர்ணயிக்க போது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு வந்தாலும், செகண்ட் வந்தாலும், தேர்ட் வந்தாலும், இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 2 வாரத்தில் அவங்க ஏதாவது பயங்கரமான சம்பவங்கள் பண்ணாலும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு சம்பவத்தை போனார். என்னென்னா சபரியும் சாண்ட்ராவும் ஒரு ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. இந்த ஒரு கடைசியாக ஒரு 3 வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வாங்கின எல்லாரையுமே தூக்கி உள்ளே போடுறாங்க. அது பிக் பாஸ் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஸோ அதன்படி இன்றைக்கி எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரம் தலையே கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னா ஃபுல்லாக டிக்கெட்டு ஃபினாலே இருக்க போகிற காரணத்தினால எதுக்கு உங்களுக்கு தலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை போட்டதுனால கம்முறுதலும் இந்த வாட்டி வந்திருக்காங்க. அதாவது தலையே இல்லை அந்த டாஸ்க்கு. சப்போஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா தலை ஒரு ஆயிருந்தால் கூட மேபி வராமல் போயிருக்கலாம். அதனால் ஸோ வீட்டில் இருக்கிற 9 பேருமே இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்கன்றத விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,951 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.42. ஸோ திவ்யா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி பிஆர் இருக்கின்ற விஷயங்களை வந்துட்டு உள்ளே வந்து செம்மையாக வந்து சாண்ட்ரா வந்து பயங்கரமாக உடைச்சாங்க. ஏன்னா அவங்க வரும்போது ஒரு பெரிய நிறுவனம் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணாங்களா. அதை வந்துட்டு அவங்களே சொன்னாங்களா, இந்த ஒயிட் கார்டு என்ட்ரியில் ஒருத்தங்க வராங்க, அவங்க கூட அவங்களும் நம்மக்கிட்ட வந்து பிஆருக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு. அப்பயே உள்ளே வரும்போது பிரஜனும் இவங்களுக்கும் தெரியும் இவங்க இல்லைன்ட்டு. அடுத்தது அமித்கில் கேட்டிருக்காங்க, அமித்துமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வெளியும் போயிட்டாங்க. இருந்திருந்தாருன்னா உள்ளே இருந்திருப்பார். ஸோ அப்படி இப்போ மீதி இருக்கிறது யாருன்றது கரெக்டாக ப்ரூவ் ஆயிடுச்சு, அது திவ்யா அப்படின்ட்டு. வெளியுமே நிறைய பேரோட விஷயங்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக வருது, திவ்யாவுக்கு பிஆர் இருக்குது அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா அவங்க வந்திருக்க முடியும், சரிங்களா. ஆனால் நேற்று வந்துட்டு திவ்யாவோட விஷயங்களை வந்துட்டு நம்ம விக்ரம் வந்து இப்போ அநியாயத்துக்கு போட்டு கிளிச்சர். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா திவ்யா தான் வந்துட்டு சண்டை போடும்போது அவங்கள ட்ரிகர் பண்ணி அந்த வார்த்தையை பிடுங்கி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க, ஊதி பெருசாக்குவாங்க. ஆனால் நேற்று பயங்கரமான ஒரு சம்பவம். அதை பெருசாக்கினா என்ன நடக்குன்றதை காமிச்சு என் ஒய்ஃபை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க பேசி கடைசியில் அவங்க எதுவுமே தப்பாக பேசலை. அப்போ அப்படியே அழுது உள்ளே வெளியே போய் ஒரு மாதிரி இருந்தாங்க. இதைத்தான் அவங்க எல்லாருக்குமே பண்ணிகிட்டு இருக்காங்கிறது நேற்று வந்து ப்ரூவ் ஆச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்துட்டு விஜய் பார்வதி டார்கெட் பண்ணுற விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணாங்க. என்னென்னா அந்த பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இன்றைக்கி வரும்போது அவங்க அதுக்கு வந்துட்டு நின்னாங்க. அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஏன்னா விக்ரமும் நம்மளுக்கு அகேன்ஸ்ட், சபரியும் அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. சரி, இந்த பக்கமாக திரும்ப வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணுன்றதுக்காக பண்ணாங்களா தெரியாது. ஸோ திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய கானா வந்து இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,370 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.12. எப்போவுமே கானா வந்துட்டாருன்னா அவர் தான் டாப்பில் இருப்பார். அவருக்கும் அடுத்தபடியாக திவ்யா தான் வருவாங்க. அவங்களுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அதிசயமாக ஃபஸ்ட்டு திவ்யா இருக்காங்க, 2வது வினோத் இருக்காங்க. அதே மாதிரி திவ்யாவுக்கு எவ்வளோ பிஆர் இருக்குன்ற விஷயம் உலாவிட்டு இருக்கும். அதே மாதிரி வினோத்துக்குமே ஒரு பக்கம் ஒரு விஷயம் உலாவிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வினோத் வந்து சூப்பராக அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நிறைய இடங்களில் போயிட்டு இரங்கலுக்காகவும் சரி எல்லாத்துக்குமே கானா வினோத் கானா பாட்டு அவ்வளோ பாட்டு பாடியிருக்கேன். ஒரு வீட்டுக்கும் எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக பாடிட்டுருக்கேன். ஸோ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயட் ஃபேன்ஸில் இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதே மாதிரி வினோத் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவருடைய கேமை விளையாடணும். அதே மாதிரி இன்னுமே அவருக்கு குழப்பம் இருக்குது. வினோத் வந்து கமருதீன் பக்கம் நிற்கணுமா இல்லை விஜய் பார்வதி பக்கம் நிற்கணுமான்ட்டு. அதனால் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நோக்கத்திலேயே வந்துட்டு அவரோட பேரை கெடுத்துக்கிறாரு. அது வேண்டாம். அவருக்கு மைண்டில் என்ன படுதோ அதை அவர் பாடு பண்ணார்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா மக்களும் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க வினோத்துக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆனால் இந்த வாட்டி இன்னமும் அதிசயமாக அவர் 2வது பிளேஸில் இருக்குது. எனக்கே ஷாக்காக இருக்குது. 3வது பிளேஸில் நம்மளுடைய பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 6,266 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.97. விஜய் பார்வதி இன்றைக்கி வந்து அந்த பிஆர் ஆக்டிவிட்டின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தப்போ நிறைய பேர் வந்து சொன்ன பர்சன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா கமருதீன், சபரி அதிகமாக, அப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்துட்டு விஜய் பார்வதி, அப்புறம் சுபிக்ஷா. விஜய் பார்வதி பண்ண சுபிக்ஷா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வினோத். பார்வதியை பற்றி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க டீம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் பிஆர் இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து உண்மையான வெற்றி. அப்படி இருந்தும் இந்த பார்வதிக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஓட்டு வந்து 3rd, 2ண்டுன்னு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு உண்மையிலே வந்து மக்களோட ஓட்டு, சரிங்களா. அதே மாதிரி இவங்களுக்காக வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னா, கிட்டத்தட்ட 240 250 ப்ரொமோ இருக்குது. அந்த ப்ரொமோவில் ஃபுல்லாக வந்து விஜய் பார்வதி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே சாட்சி.
அந்த ப்ரோமோ விஜய் பர்வதி அப்படியே மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 9 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜீரோ மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட விஷயங்களை கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. சீசன் 9 பொறுத்த வரைக்கும், அதாவது பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டாஸ்க் வின் பண்ணுறதோ இல்லை வந்து கேப்டனாக வர்றதோ அது கிடையாது. அந்த மாதிரி இப்போ அவங்க வந்து கேப்டன் ஆகிட்டாங்க, கேப்டன் ஆகிட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக சொன்னால் வந்து பார்த்துருவாங்களா? கண்டென்ட்டு அவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 106 நாள் நம்ம பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு உண்டான விஷயத்த ஒரு பொண்ணு தனியாக வந்து இந்த சீசன் 9 ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. அது விஜய் பார்வதி. அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வர கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி அந்த பொண்ணு சிரிக்குதுன்னா அதுதான்ப்பா அந்த பொண்ணு எங்களுக்கே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அந்த பொண்ணு அழுதா வெளியில் வந்து அழுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போகிறாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் அவ்வளோ இருக்காங்க. இது எப்படி போயிட்டுருக்குன்னா, விஜய் பார்வதி விசஸ் ஒருத்தர்னு இல்லை, விஜய் பார்வதி விசஸ் 8 மெம்பர்ஸ், இந்த 9 பேரில் அவங்களுடைய ஃபேன்ஸ், அவங்களோட பிஎஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதில் வந்து இவங்க 3வது பிளேஸில் வந்திருக்காங்கன்னா இது உண்மையிலேயே பெரிய விஷயம். உண்மையிலேயே வந்து பார்வதி வந்துட்டு கொடுத்து வச்சவங்க. எதுலனா இந்த மாதிரி டயாட் ஃபேன்ஸ் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நேற்று அவங்க அழுததுக்கு சான்ஸே இல்லை. அதேமாதிரி இன்றைக்கி வந்து அந்த பேட் டச்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு முட்டுப்புள்ளியை வச்சு எல்லாத்தையும் போட்டு உடச்சாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. 4வது பிளேஸ் வந்து நம்மளுடைய கமருதீன் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3949 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.8. ஸோ கமருதீன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். கம்முன்னு அவர் பாட்டு சைலண்டாக போயிருந்தாருன்னா விஜய் பார்வதி ரசிகர்கள் கமருதீனுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் போட்டிருப்பாங்க. இப்போ இவர் பண்ண வேலையால் கமருதீனோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாக்கிட்டார். ஏன்னா பேட் டச்ன்ற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட 60 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எடுத்து வந்து இப்போ சபையில் போட்டு உடச்சி அந்த பொண்ணை டேமேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கடந்த ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ. இன்றைக்கி காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அவர் பேசின வார்த்தைகள்லாம் வந்துட்டு மியூட் பண்ணிட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க. அவ்வளோ வார்த்தைகளை பேசி உன்னெல்லாம் வந்து பெற்றவங்க கடவுள் கூட பிடிக்காது அப்படி இப்படி பேசிட்டு இவ்வளோ சண்டையும் முடிஞ்சதுக்கப்புறமா பேசாதீங்கன்னு சொல்லி இது பண்ணதுக்கப்புறமா உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. பார்வதி சாரி சில்லு, நம்ம அப்புறம் பேசலாம், சில் தானே அப்படின்றாரு. சில் தானன்ற ஒரு வார்த்தை எப்படி வருது அவர் வாயில்? சத்தியமாக எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஒரு பொண்ணை எப்படி எல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுத்த முடியுமோ அவளும் கஷ்டப்படுத்திட்டு சில்லா அப்படின்னு கேட்கும்போது சே அப்படி இருந்தது. அந்த பொண்ணோட அனுமதி இல்லாமல் அவங்க அப்பாவை பற்றி பேசுனதே முதல் தப்பு. கல்யாணம், அதாவது தாலி கட்டினா வந்துட்டு எல்லாருமே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. தாலி கட்டினா கூட சரி, கல்யாணம் ஆனால் கூட சரி, அவங்களோட உரிமை இல்லாமல் அவங்க அப்பாவை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றி பேசுறதுக்கு அந்த பொண்ணுக்கும் உரிமை கிடையாது, அந்த அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் உரிமை கிடையாது. அதுவும் இறந்ததை பற்றி பேசி அது ஒரு வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப கஷ்டம். ஸோ அவரே வந்துட்டு அவரோட விஷயங்களை வந்து கெடுத்துக்கிட்டாருன்ற மாதிரி தோணுது. மேபி கண்டிப்பாக வந்து கமருதனுக்கு இன்னும் ஓட்டு கம்மியாக வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3076 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.86. ஸோ விக்ரம் போன வாரம் கம்மியாக ஓட்டு இருந்துச்சு, இப்போ அதிகப்படியாக வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று அவர் பண்ண சம்பவம் பயங்கரமான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா திவ்யாவோட விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக வந்து முகத்தை கிழிச்சு அவனை சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா திவ்யாவோட விஷயங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் போகிறத கார்னர் பண்ணுறது, கமருதனை கார்னர் பண்ணுறது, வினோத்தை கார்னர் பண்ணுறது, இப்போ விக்ரம கார்னர் பண்ணுறது, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நியாயத்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்களாக ஒரு பிரச்சனை உருவாக்கி நியாயத்தை பேசுகிறாங்களே தவிர உருவாகிற பிரச்சனைக்கு இவங்க தீர்வு இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா உருவாகவே இல்லை, இவங்க தான் அந்த பிரச்சனை உருவாக்குறது. இதனால் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க போல்டாக பேசுகிறாங்க. அதை தான் நேற்று உடைச்சார், இன்றைக்கும் உடைச்சார். காலையில் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ விக்ரம் இதே விஷயங்கள் பண்ணாரா? நான் ஆசைப்பட்டது ஆல்ரெடி சொன்னது தான். கண்டிப்பாக விக்ரம் நிறைய விஷயங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9க்காக அவரும் பண்ணியிருக்காரு, கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க டாப் 5ல் வரணுன்றது என்னோட கருத்து. அதே மாதிரி தான் இப்பயும் இருக்காங்க. ஆனால் இந்த நிலை இன்னும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2962 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.6. ஸோ கண்டிப்பாக இங்கே 6வது பிளேஸில் இருந்தாலும் என்னுடைய கால்குலேஷன் படி பார்த்தா கண்டிப்பாக சாண்ட்ரா வந்துட்டு டாப் 5ல் வருவாங்க என்னோடய கால்குலேஷன். ஏன் அப்படின்னா அவங்களோட கேம் அந்த அழுததுக்கு அப்புறமா பயங்கரமான டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பயங்கரமான டிஃப்ரென்ஸு. அதேமாதிரி இன்றைக்கெல்லாம் பண்ண சம்பவங்கள்லாம் வேறு மாதிரி. அந்த பிஆர் விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து எடுத்து வச்சு அதை அப்படியே மூஞ்சுக்கு நேரம் போட்டு உடச்சது செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதிக்காக நின்னாங்க பார்த்தீங்களா? ஏன்னா நேற்று விஜய் பார்வதி இவங்களுக்காக நின்னாங்க. நான் நேற்று அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பேன். ஒரு ஃபுல்லாக 10 பேர் 11 பேர் எதிர்க்கும் போது ஒரு பொண்ணு தனியால் சப்போர்ட் பண்ணும்போது அது மனநிலைமை எப்படி இருக்குன்னா, இவளுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணணும். அதை இன்றைக்கி பண்ணாங்க. தக்க நேரத்தில் விஜய் பார்வதி அது ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. இப்போது அதை தான் நான் சொல்கிறது. 6வது பிளேஸில் இருந்தாலும் கண்டிப்பாக அது மாறும், ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுன்றது என்னோட கருத்து. சூப்பராக இருக்குது அவங்களோட கேம். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2859 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.37. ஸோ இவ்வளோ நாள் வந்து அரோராக்கு 4வது பிளேஸ் அப்படிலாம் வந்துச்சு, 5வது பிளேஸ்லாம். ஏன் இப்போ இவ்வளோ ஓட்டு கம்மியாக வந்திருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் அரோரோட ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணுவாங்க, முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா
அரோராவோட விஷயங்கள் அவங்களுக்கே தெரியும், இவ்வளோ நாள் எப்படி வந்தேன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களும் ஒரு பிபி ரிவ்யூவர் தான், ஆல்ரெடி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். அவங்களே வந்துட்டு 50 நாள் இப்படி கடந்தேன்னு கேட்குறாங்க. 50 நாள் ஒன்றுமே பண்ணாமல் கடந்துட்டுங்க. 50 நாள்ன்றது எவ்வளோ, ஒரு பாதி சீசன். ஸோ இவங்க வந்த இடத்துல, அவங்க இருக்கிற இடத்துல பிரவீன் ராஜோ இல்லை இன்னும் ஒரு சில பேர் வந்து இருக்க வேண்டிய ஒரு இடம் அது. அதை வந்துட்டு இவங்க வந்து பறிச்சுட்டாங்கன்ற மாதிரி என்னோட கருத்து. என்னை கேட்டிங்கன்னா இவங்களுக்கு பதில் கனி இருந்திருந்தால் கூட சூப்பர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அரோரால எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரியும் இந்த வாரம் சப்போஸ் டிக்கெட்டு ஃபினால இவங்க வின் பண்ணாங்கன்னா கஷ்டம், வின் பண்ணலாம் இந்த வாரம் காலி அப்படின்றது என்னோட கருத்து. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க அவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2855 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.37. சபரியெல்லாம் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 5ல் வர வேண்டிய ஒரு ஆள், நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், சூப்பரான ஒரு ஆள். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயங்களை வந்துட்டு அந்த கமருதீன் விஜய் பார்வதிக்கு நடந்த விஷயங்களை வந்து திரும்பவும் நம்ம கமருதீன் எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கு அழகாக வந்துட்டு ஒரு தீர்வை கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு அது. அங்கேயும் சூப்பராக பேசினார், இங்கேயும் பேசினார். அதுதான் நம்ம சபரி. இந்த மெச்சூரிட்டியை வந்துட்டு ஏன் இதை முன்னாடியே காமிக்கல இந்த பேச்சை, எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வாரம் அவர் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. ஆனால் ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். ஆனால் டிக்கெட் ஃபினால சபரி அடித்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். லாஸ்ட்டாக பற்றி நம்ம சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 1563 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.48. ஸோ சுபிக்ஷா இன்றைக்கி டிக்கெட் ஃபினால ஒரு டாஸ்க் முடிஞ்சிச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஸோ மேபி தேர் இஸ் அ சான்ஸ் அவங்க டிக்கெட் ஃபினால வின் பண்ணுறதுக்கு இந்த வாரம் இருக்க வாய்ப்பு. வின் பண்ணிட்டாங்கன்னா 2 பேர் கண்டிப்பாக அனுப்பி ஆகணும். அப்போது சபரியும் அரோராவும் மாட்டுவாங்க. ஆனால் அதில் வந்து அரோரா மாட்டினா சந்தோஷம் தான், எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் சபரி போகக்கூடாதுன்றதான். சபரி என்ன தான் வந்துட்டு விஜய் போகிறதுக்கு அப்படி இப்படி ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் ஒரு நல்ல மனிதர், நிறைய நல்ல விஷயங்களாக பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு குழப்பத்தில் அவர் வந்து விட்டுட்டார். பட் இந்த 3 வாரத்தில் அவர் வந்து பண்ணார்னா கண்டிப்பாக வருவார். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 44,851 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட ஒரே ஒரு விஷயம் தான், இவ்வளோ பேர் வந்தும் இந்த மாதிரி பிஆர் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு இருந்தும் 3வது பிளேஸில் விஜய் பார்வதி இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் என்னோட டைட்டில் வினராக வரதுக்கு 99.99% இருக்குன்றதை என்னோட கருத்து. உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.